வணக்கம். இது நான் சட்டத்திரணி வாசுகி முருகதாஸ், உள்துறை அமைச்சின் பிரித்தானிய செயலாளர் பேசுகின்றேன். இங்கு தமிழின மக்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்கிருந்து இலங்கை தமிழர்கள் PVT-030 என்ற விமானத்திலே ஒரு சார்ட்டர்ட் பிளைட்டிலே 5 மணிக்கு 16ஆம் தேதி ஜூன் 2011 அனுப்புவதற்கு ஏற்பாடுகளை இந்த UKBA செய்து கொண்டு இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்கள் எல்லோரையும் உடனடியாக இதை தடுக்கும் முகமாக எமது இன மக்களை 300 பேருக்கு கிட்ட இங்கு அனுப்பப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களை நாங்கள் இப்போது அங்கு உள்ள ஒரு வார் கிரிமினல்களிடம் கையிலே நாங்கள் எமது இன மக்களை ஒப்படைப்பதற்கு தயாராக இல்லை. இதை திரு ருத்ரகுமார் அவர்கள் நாடு கடந்த தமிழீழ பிரதமரும் உடனடியாக இதற்கு முயற்சிகள் எடுக்கும்படி என்ன கேட்டிருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் தமிழ் மக்கள் எல்லோரும் இப்போது நாடு கடந்த தமிழீழம் அரசாங்கம் இந்த சேனல் 4 அதை விட நாங்கள் இந்த நீதிமன்றங்கள் போன்ற இடங்களிலே சென்று எமது மக்களை ஏன் அனுப்பக்கூடாது என்ற விளக்கங்களை கொடுப்பதற்கு உடன் முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் எல்லோரும் திரண்டு வரும். நாங்கள் அந்த எங்கு எப்போது நடக்கும் என்பதையும் நாங்கள் உடனடியாக ஊடகங்கள் மூலம் தெரிவிப்போம். இல்லை என்றாலும் நாடு கடந்த தமிழீழ பிரதிநிதிகள் சென்று இந்த விளக்கத்தை சொல்வோம். இப்போது பிரான்சில் இருந்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் பிரதிநிதி என்னுடன் கதைத்து தனக்கு உடனடியாக விளக்கங்களையும் ஏன் இவர்கள் திருப்பி அனுப்பப்படக்கூடாது என்பதையும் அறிந்து சென்றுள்ளார். அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரியை தந்திருக்கின்றார். நாங்கள் அவர்களுக்கு ஏன் இவர்கள் திருப்பி அனுப்பப்பட முடியாது என்பதற்கு விளக்கங்களை அளிப்போம். அவரும் முழு ஆதரவையும் தந்து இவர்களிடம் கேள்விகள் கேட்பதாக கூறியிருக்கின்றார். அதே போல இங்குள்ள தமிழ் சட்டத்தரணிகள் எல்லோரும் இந்த தமிழ் பேரிஸ்டர்ஸ் இன்று இங்கு சில விடயங்களை போட்டு அநேகமாக வழக்கு தொடர்வதற்கு ஒரே வழக்காக போடுவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதைவிட ஒவ்வொரு மக்களும் இப்போது நான் கூற என்னுடைய முதல் அட்வைஸ் ஒவ்வொரு இந்த பிளைட்லே போக இருப்பவர்கள் தங்களுடைய வழக்கறிஞர்களுடன் உடனடியாக அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு இன்ஜங்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும். தங்களை அனுப்ப வேண்டாம் என்று அப்ப தங்களுடைய கேசுகளை அவர்களே தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். மற்றது மக்களுக்கு நான் ஒரு தெளிவான விளக்கத்தை கூற விரும்புகிறேன். எல்லோரும் இப்படி முன்னுறுப்புவதால் எல்லோரையும் அனுப்ப போகின்றார்கள் என்று பயந்த நிலையில் இருக்கின்றார்கள். இங்கு அகதி அந்தஸ்து கோரப்பட்டவுடன் இவர்கள் திருப்பி அனுப்பப்படவில்லை. இவர்கள் இங்கு அகதியாக வந்தவுடன் உங்களுக்கு ஹோம் ஆபீஸில் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றன. நிலையங்களில் அதாவது இமிகிரேஷன் ட்ரைபியூனல் உங்களுடைய கேசுகளை சரியான முறையில் போடப்படுவதற்கும் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகின்றன. இங்கு பிறகு அப்பர் ட்ரைபியூனலில் போய் இந்த மேல் முறையீடுகள் கூட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து உங்களுடைய அகதி அந்தஸ்து சரியான முறையில் செய்யவும். ஏனென்று சொன்னால் ஹோம் ஆபீஸிலும் இன்றும் கேசுகள் வின் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றன. கோர்ட்லையும் போய் சரியான முறையில் போடுபவர்களுக்கு வின் பண்ணி கொண்டு இருக்கின்றன. இங்கு அனுப்பப்படுபவர்கள் எல்லா அப்பீல் ரைட்ஸ் எக்ஸாஸ்டட் என்று சொல்வார்கள். இங்கு எல்லா வித மேல் முறையீடுகளும் முடிந்தவர்களைத்தான் இவர்கள் பிடித்து உள்ளே வைத்து அனுப்புவதற்கு முயற்சிகள் செய்கின்றார்கள். எனவே வரமுன் காப்போம் என்று உங்களுடைய கேசுகள் சரியான முறையில் போடப்பட வேண்டும். காசுகள் இல்லாதவர்கள் அல்லது நிதி பற்றாக்குறை இல்லை என்று அவர்கள் இந்த லீகல் எய்ட் ஸ்கீம் இருக்கின்றது. அதன் மூலம் தன்னும் சரியான ஒரு வழக்கறிஞர்களை நாடி தாங்கள் கேஸை போட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு தடவையும் வலியுறுத்தி கொண்டு வருகின்றேன். எனவே இப்ப அனுப்பப்படுபவர்கள் அகதி அல்ல. அந்த அகதிகள் அப்பீல் ரைட்
எக்ஸோஸ் பண்ணியவர்கள். இருந்தாலும் நாங்கள் நாடு கடந்த தமிழீழத்தின் மூலமாக இந்த பார்லிமெண்டேரியன்ஸ் என்று அதாவது எம்பிக்கள் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இப்போது அவர்களுக்கு அகதி அந்தஸ்தை கொடுக்காமல் விட்டாலும் இன்றைய சூழ்நிலையில், இன்றைய போர்க்குற்ற சூழ்நிலை அவர்களுக்கு இங்கு ஒரு மனிதாபிமானமான ஒரு தீர்வு, ஹியூமனிடேரியன் புரொடெக்ஷன் என்று கூறுவோம். அதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு தற்காலிக வதி உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதை மக்கள் எல்லோரும் உடனடியாக உங்களுடைய எம்பியிடம் சென்று விளங்கப்படுத்தவும், எல்லா ஆர்கனைசேஷனும் இந்த நாடு கடந்த தமிழீழத்துடன் சேர்ந்து உடனடியாக இந்த அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மக்கள் மிகவும் அவதானமாக ஒவ்வொரு விடயங்களையும் செய்ய வேண்டும். நாங்கள் எப்போது கூடுவோம், இங்கு சென்று விளக்கம் கொடுப்போம் என்பதை நாங்கள் விரைவில் அறிவிப்பேன். மற்றது 16ஆம் தேதி நாங்கள் நாடு கடந்த தமிழீழம் நாங்கள் பார்லிமெண்ட்ல இந்த போர்க்குற்ற விடயங்கள் கலைக்க இருக்கின்றோம். அப்போது இது சொல்லப்படும். ஆனால் இது 16ஆம் தேதி மிகவும் ஒரு நாள் காணாமல் இருப்பதால் உடனடியாக நாங்கள் இந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். இதற்கான மேலதிக விவரங்கள் இன்னும் அந்த சட்டத்தரணிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் பற்றியது அறிவிக்கப்படும். நன்றி.